நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது வந்து அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலேயே இருப்பாருங்க. கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு. மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கான இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த துலாம் ராசியில் இருக்குங்க. துலாம் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவானுங்க. இந்த சுக்கிர பகவான் வந்து இவங்களுக்கு ராசி அதிபதியாக வரனால இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய லைட் கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக நடந்துக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் மிக முக்கியத்துவம் தருவாங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான் ஒத்துக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை குணம் கொண்டவங்க இந்த துலா ராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. இந்த பொதுவான பலன்களை இந்த மாதம் பார்க்கும்போது ஒரு இடமாற்றம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வரும். இது வந்து இந்த மாதத்தில் ஒரு பொதுவான பலன்கள்.
இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற போகிறாருங்க. அதனால தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட ராசியிலேயே உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து புத ஆதித்ய ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. புதன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வந்துடுறாருங்க, 12ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 9, 12 உங்களுக்கு ராசியிலேயே வந்து அமர்றனால கொஞ்சம் விரைய செலவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுங்க. ஆனால் புதனும் சுக்கிரனும் ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோட உங்களுக்கு 12ஆம் அதிபதி இணையிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை தாங்க கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. சகோதர சகோதரிகள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய ஒப்பந்தங்கள் வந்து போடுவீங்க. பிஸ்னஸில் இருக்கவங்க ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதாகட்டும், இல்லை வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியமும் கிடைக்குங்க. மாணவ மாணவிகள் வந்து கொஞ்சம் படிக்கும்போது கவனமாக படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கும்போது தான் உங்களோட நினைவாற்றல் வந்து மேம்படுங்க. குடும்பத்தில் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருங்க. கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ரொம்பவே நல்லது. குலதெய்வ வழிபாடு அதில் வந்து நீங்கள் இந்த மாதம் கலந்துக்குவீங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடும் அதே புரட்டாசி மாதம் நீத்தோர் கடனை வந்து பண்ணுவாங்க. அதில் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மலாகவே துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தன்மை இருக்குங்க. முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை மட்டும் இந்த மாதம் பார்த்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 2ஆம் இடத்த குருவும் சனியும் பார்க்குறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் அது செலவுங்கிறத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களோட வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் வயதான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக ஒரு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை. 3ஆம் அதிபதி 9ல் போய் உட்காந்துருக்காரு. அதனால் பயணங்களால் நன்மை. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கிடைக்குங்க. அடுத்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. அது சனியோட வீடாக இருக்கிறனால, சனினா கொஞ்சம் பழமைக்கான கிரகம். அப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பழைய வீடாக பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அந்த சமயத்தில் இருக்குங்க. அதே மாதிரி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு விலை அதிகமான ஒரு வாகனம் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும். நீங்கள் பழைய வாகனம் வாங்குறதுனா கூட அது உங்களுக்கு பிரயோஜனமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடின உழைப்பு எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒரு சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். அடுத்து 7ஆம் இடத்துல சனியோட பார்வைப்படுதுங்க. அதாவது அதுவும் அந்த 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் மனைவிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த மாதம் நல்லா இருக்கும். நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோங்க உத்தியோகத்தினால, யாருக்காவது ஒருத்தருக்காவது டிரான்ஸ்ஃபர் ஆகாதா அப்படின்னு கேட்டவங்களுக்கு உங்கள் மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான, அதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் குரு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது நீண்ட நாளாக கொடுத்து வச்சிருக்கேங்க, அந்த பணம் எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான ஒரு யோகங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும், போலீஸ் அதே மாதிரி ஆர்மியில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலகட்டம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாதகமான அமைப்புங்க. 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காருங்க. பணவரவு நல்லா இருந்தாலும் விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. விரயத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிங்க. விரயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் சிவ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் சிவ வழிபாடுகளை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதும், அதே மாதிரி புதன் பகவானை, அதாவது பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி புதன்கிழமைகளை வழிபடுறதும், பச்சை பயிறு தானம் கொடுக்கறதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.